வணக்கங்க. 27/12/24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. முதல் பதிவில் நீங்கள் பார்க்குறது 3வது ஈத்து நல்ல தரமான காங்கேயம் செவலை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க. காலையில் 2 சாயங்காலம் 2 தெளிவாக பீச்சிட்டு கண்ணு கூடலாமுங்க. கண்ணு போடுறதுக்கு இன்னும் 15 நாள் டைம் இருக்குதுங்க. மாடு நல்ல தரமான மாடு, நல்ல திமில் அமைப்பு, நல்ல மடிகால் சுத்தம், நல்ல டார்க் நிறத்தில் இருக்கிற காங்கேயம் செவலை மாடுங்க. எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. மடி கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லைங்க. பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, சினை 9 மாதம், காலை மயில காலை, கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. கன்று ஈனுவதற்கு 15 நாள் டைம் இருக்குதுங்க. பெண்கள் பிடிக்கலாம்னா பிடிக்கலாம், பால் கறக்கலாம்னா கறக்கலாமுங்க. மடி கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க. காங்கேயம் மாடுகளில் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க. நல்ல தரமான காங்கேயம் மாடு, அதுலேயும் செவலை, கால் அணைக்காத மாடு, தொட்டு நீவுறதுக்கு ரொம்ப சாதுவாக இருக்கிற மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 55,000 ரூபாய்ங்க. காங்கேயங்கன்று போடுங்க. 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குது. பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. இந்த உத்தரவாதம் உண்டுங்க. நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்டு உங்களுக்கு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக ஏற்றி உங்கள் வீட்டில் கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. ஒவ்வொரு நாளுமே நம்ம வீடியோ பதிவுகள் மதியம் 2:30 3 மணி வரைக்கும் போடுறோங்க. ஒவ்வொரு பதிவுமே 2 நிமிடம் பதிவாக தான் இருக்கும். அதுக்குள்ளே அந்த மாடோ கண்ணோ அதை பற்றி நான் தெளிவான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம். யாருக்கிட்டையும் முழு தொகை வாங்கிட்டு நம்ம மாடுகள் ஏற்றி விடுறது இல்லைங்க. அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்குகிறோம். நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் எந்த மாடாக இருந்தாலும் ஒரு மாடு வாங்கினாலும் சரி, ஒரு கண்ணுக்குட்டி வாங்கினாலும் பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குறோம். நம்ம வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி எல்லாம் புதுசு போடுறோங்க. மாட்டுக்கு கொம்பு கட்டி மாற்றிட்டோம், மூக்கணாங்கயிறு மாற்றிருக்கோங்க, கழுத்து கட்டி புதுசு போட்டிருக்கிறோம். எல்லாமே தெளிவாக பண்ணியிருக்கிறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, முதல் ஈத்துங்க, நல்ல தரமான ஒரு மயிலை சினை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு தொட்டு நீவிக்கலாமுங்க. கண்ணு போடுறதுக்கு 20 நாள் டைமுங்க. 4 பல்லு, முதல் ஈத்து, மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ள தலையீத்து மயிலை காங்கேயம் மயிலை சினை கிடாரிங்க. 20 நாளில் கண்ணு போடுங்க. காங்கேயம் கண்ணு போடும். 4 காம்பில் பால் வருங்க. பெண்கள் பிடிச்சிக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குது. சின்ன குழந்தைங்க கூட போய் தொட்டு நீவிக்கலாமுங்க. ரொம்ப சாதுவான மாடு. உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். விற்பனை விலை பார்த்திங்கன்னா 34,000 ரூபாய்ங்க. நல்ல குணவனமுங்க. தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குதுங்க. இப்போ 2 நாள் ஆச்சு. வந்ததுக்கும் இன்றைக்கி மாடு நல்லா தெளிஞ்சிக்கிச்சுங்க. குடல் புழு நீக்கம் நம்ம தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் போடக்கூடிய ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டோங்க. அதனால் மீண்டும் குடல் புழு நீக்கம் கன்று ஈனி ஒரு 25வது நாள் மாடு கன்று 2க்கும் பண்ணால் போதுமானதுங்க. பொறுமையான குணம்ங்க. கண்ணுக்குட்டியிலேருந்து அவங்க தொட்டு நீவி வளர்க்குறனால தான் நம்ம வீட்டில் நம்ம யாரை வேணாலும் தொட்டு நீவுறதுக்கு மாடு அனுமதிக்குதுங்க. புதுசாக ஒரு மாட்டை போய் நீவி காட்டி நம்ம எதுவும் பண்ணிட முடியாதுங்க. நம்ம அடிக்கூச்சம் உடல் கூச்சம்ங்கிறது கண்ணுக்குட்டியிலேருந்தே பக்குவமாக வெளியே போயிட்டு வருவாங்க. வாழைப்பழம் கொடுப்பாங்க, நாட்டு சக்கரை, கடலை மிட்டாய் இதெல்லாம் அப்படியே கொடுத்தோம். கருப்பட்டி எது வேணாலும் நம்ம கொடுத்தோம்னாலும் நம்மளை எதிர்பார்க்குங்க. நேரம் கிடைக்கும்போது அது கூட போய் பக்கத்தில் நின்று அப்படி நீவி கொடுக்கும்போது மாடு நல்லா பக்குவப்பட்டுக்குங்க. தலையீத்து கிடாரி, 4 பல்லு, 9 மாதம் சினை, 20 நாளில் கண்ணு போடும். மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. விற்பனை விலை 34,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் காங்கேயம் மயிலை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தரமான ஒரு மாடு. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நம்ம நாள்தோறுமே விற்பனை பதிவுகள் தெளிவாக போட்டுட்டு வர்றோம். விளக்கத்தை முழுமையாக சொல்கிறோம். உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மாட்டுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள். நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடுங்க. 8.5 மாதம் சினைங்க. உழவு பழக்கம் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 1 தெளிவாக பீச்சிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. காங்கேயங்கன்று போடுங்க. 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குது, உழவு பழக்கத்தோடு இருக்குதுங்க. நல்ல முக அமைப்பில் கொம்பு தலையில் ஜாடையில் அருமையான மாடுங்க. இதற்கும் குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சுருக்குறோங்க. 3வது ஈத்து மயிலை மாடு. 8.5 மாத செனை. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாம். 2 பேருமே பால் கறந்துக்கலாம். உழவு பழக்கத்தோடு இருக்குது. விற்பனை விலை பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது.
அந்த மாடு பால் வற்றும்போது இன்னொரு மாடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான மாடுங்க. உழவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதிகளில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இயந்திரங்கள் வந்துருச்சு. சில ஊர்களில் சேலம், ஓமலூர் இந்த மாதிரியான சில இடங்கள்லையும் நம்ம இடங்களில் ரொம்ப வெகு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை வச்சு உழவுக்கு பயன்படுத்துகிறாங்க. உழவுக்கு நாட்டு மாடுகளை பயன்படுத்தும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து பார்த்திங்கன்னா மாட்டோளவு ஓட்டும்போது மண் வந்து இறுகாதுங்க. ஏன்னா வந்து இயந்திரங்கள் வந்து வெயிட் அதிகம், டயர் பதியும் போது மண் வந்து சீக்கிரம் வந்து இறுக ஆரம்பிச்சிருங்க. ஆனால் மாட்டோளவில் ஓட்டும்போது மண் எப்போவுமே பொதுன்னு இருக்கும். உழவு வந்து ரொம்ப நெருக்கமாக வர்றதுனால மண் வந்து சீக்கிரம் கீழ் மண் மேலே வரும், மேல் மண் கீழே போகும், ஒரு சுழற்சி ஏற்படுங்க. மண்ணுக்கு தேவையான நைட்ரஜன் வந்து மண் பொதுன்னு இருந்தால் தான் அதனால் வந்து ஈர்க்க முடியுங்க. இது எல்லாமே மாட்டோளவுனால் ஏற்படக்கூடிய நன்மைகள். இந்த மாடு மாட்டோளவு பழக்கத்தோடு இருக்குதுங்க. சென்னையும் உத்தரவாதம். உழவு பழக்கத்தை பற்றி மாட்டோளவு முதல்ல பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்ததுனால நம்ம வந்து அதை பதிவாக சொல்லியிருக்கிறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு குரா குட்டை கிடாரிங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா 15 மாதம் ஆயிடுச்சுங்க. ஒரு குரா குட்டை கிடாரி, நல்ல நிறக்காலுங்க, நல்ல குணம்ங்க, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லைங்க. வீட்டுக்கு நல்ல அழகாக ஒரு குரா குட்டை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். இன்னொரு 5 to 6 மாதத்தில் சினை பருவத்துக்கு வந்துடுங்க. பொங்கனூர் ஊசி போட்டிங்கன்னா நல்ல தரமான கன்று பிறக்குங்க. இதே நேரத்தில் பொங்கனூர் கன்று போட்டதுன்னா அதுக்கு விலையே கிடையாதுங்க. ஏன்னா இந்த மாதிரியான குட்டை கன்றுகள், குட்டை மாடுகள் நல்ல நிறக்காலில் இருக்குது அப்படின்னா நல்லா பக்குவப்படுத்தும் போது சில இடங்களில் இன்னும் குட்டை கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபாயிலிருந்து 1,50,000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இந்த குட்டையை பொறுத்த வரைக்கும் பல்லு போடலை, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, 8 பால் பல் தெளிவாக இருக்குது. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய்ங்க. நல்ல தரமான குட்டை வேணும்னா இதை தேர்வு பண்ணலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து உம்பளச்சேரி குட்டை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. இன்னும் 20 நாள் அவங்க கண்ணு போட குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பால் தெளிவாக பீச்சிக்க முடியுங்க. ரொம்ப பொறுமையான மாடுங்க. பதட்டமோ பாய்ச்சலோ தலையாட்டுறதோ இழுவையோ அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லைங்க. ஈத்து 4ஆம் ஈத்து, சினை 9 மாதம். ஈத்து மாடுங்கிறதுனால கடைசி ஒரு 4 நாளில் மடி விட்டு போடுன்னு சொல்லியிருக்காங்க. 20 நாளில் கன்று போட்டுருங்க. கால் அணைக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் பால் பீச்சிக்கலாம். குட்டை கன்று போடும். 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்கும். சுழி சுத்தமாக இருக்குது. பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. நல்ல தரமான ஒரு குட்டை மாடு லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 26,000 ரூபாய்ங்க. மடிகால் சுத்தம் அருமையான சுத்தம்ங்க. இப்போயே நீங்கள் போய் மடிகால் எல்லாமே பிடிச்சி நீவி பார்க்கலாமுங்க. ஒன்றும் பேசாதுங்க மாடு. பொறுமையான மாடு. வீட்டுக்கு அடக்கமாக நல்ல திமிழமைப்போட குட்டை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். குடல் புழு நீக்கம் மாட்டுக்கு தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டாச்சுங்க. மீண்டும் குடல் புழு நீக்கம் நீங்கள் வந்து கன்று போட்டு 25வது நாள் மாடு கண்ணுக்கு கொடுக்கலாமுங்க. மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை கூட கொடுக்கலாம். ஃபென்டிகைண்ட் ப்ளஸ் அப்படிங்கிற மாத்திரை கொடுக்கலாம். அதில் ஐவர்மெக்டினும் ஃபென்மெண்டசோலும் இருக்குங்க. கூடவே வந்து கண்ணுக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா விர்பேக் கம்பெனியோட ஆல்பமார் அப்படிங்கிற டானிக்கை 15 மில்லி ஸ்ரிஞ்சில் எடுத்து புறப்போகாமல் காலையில் நேரம் வெறும் வயிற்றில் கொடுக்கலாம். ஒரு வாரம் கழித்து மீண்டும் ஒரு 15 ml கொடுத்தீங்கன்னா கன்றும் மாடு ரெண்டுக்குமே குடல் புழு நீக்கம் முறையாக பண்ணதுக்கு அர்த்தம்ங்க. அதுக்கப்புறம் கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 நாள் கழித்து பண்ணலாம். மாட்டுக்கு 4 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதுங்க. இதுதான் சுழற்சியாக குடல் புழு நீக்கம் பண்ண வேண்டியது.
அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்கள்லேயே எல்லா மாத்திரைகளும் கிடைக்கும். மாட்டினுடைய வயதை குறிப்பிட்டு கண்ணு போட்ட நாளை குறிப்பிட்டு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாத்திரைகள் கொடுப்பாங்க. நாங்கள் என்ன பயன்படுத்துகிறோமோ அதை சொன்னோம், அதே தான் பண்ணணுங்கிறது இல்லை. உங்கள் கால்நடை மருத்துவரோ இல்லை மருந்தகத்திலையோ கிடைக்கிற தரமான மாத்திரைகள் நல்ல பிராண்ட் கம்பெனியை வாங்கி பயன்படுத்தலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 13 மாதங்களான சுருட்டை எருமை கிடாரிங்க. நல்ல குணம்ங்க, நல்ல தரம். கொம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சுருள் கொம்பு, மூக்கு குத்தி இருக்குதுங்க, மூக்கு அருகில் காம்பு நல்ல இடைவெளியோடு இருக்குதுங்க. மேய்ச்சல் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க தரமாக கொண்டு போய் கன்று வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணுங்கள். நேரில் போய் பார்த்து வாங்குறனாலும் வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறனாலும் நீங்கள் பண்ணிக்கலாமுங்க. நேரில் வர்றவங்க வெளிச்சத்தில் வாங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எங்களுக்குள்ள அனுபவங்களின் அடிப்படையில் கண்டிப்பாக உங்களோட பகிர்ந்துக்கிறோம். ஏன்னா நமக்கு இருக்கிற தகவலை 4 பேர்த்துக்கு சொன்னால் தான் அது ஒரு அனுபவமாக கிடைக்குங்க. நம்மளே வச்சுட்டு இருக்கிறதுல ஒன்றும் இல்லை. அதனால் எப்போ வேணாலும் வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, வெளிச்சத்தில் வாங்க. சந்தேகங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாமே பகிர்ந்துக்கிறோம். இந்த 13 மாதமான சுருட்டை எருமை கன்றோட விற்பனை விலை 21,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல தரமான காங்கேயம் இரத்த செவலை கிடாரிங்க. வானம் கொஞ்சம் கருக்கி இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்கிறனால கிடாரி இப்போ கொஞ்சம் டல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல தரமான கிடாரிங்க. கிடாரிக்கான வயசு பார்த்திங்கன்னா 13 மாதம் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. 8 பால் தெளிவாக இருக்குதுங்க. நல்ல நிறக்காலில் ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை கிடாரி வேணும்னா இந்த கிடாரியை தேர்வு செய்யலாம். நேரில் பார்த்து வாங்கலாமுங்க, வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க. மூக்கும் குத்தி இருக்குதுங்க, நல்ல குணவனத்தில் இருக்குது. 13 மாதம் ஆகுது. நாளைக்கு மாடாச்சுன்னா நல்ல பெரும் மாடாக சேருங்க. கொம்பு தலையில் அருமையான கொம்பு தலையாக, நல்ல முகக்கூரில், வால் இறக்கத்தோட, வயிறு தொங்கல் இல்லாமல், அளவான தாடையில், நல்ல கொம்பு தலையில் இருக்கிற ஒரு காங்கேயம் செவலை கிடாரிங்க. வயசு 13 மாதங்கள் ஆகுதுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 23,000 ரூபாய்ங்க. காங்கேயத்தினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவுங்க. அதுலேயும் நல்ல கூறுவாரான கன்றுகளுடைய எண்ணிக்கை அதோட குறைவு. எப்பாவது நல்ல கன்றுகள் வரும்போது நம்ம பதிவாக கொண்டு வர்றோம். வாங்குறவங்க திருப்தியாக இருந்து காங்கேயத்தில் செவலை பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல மாடாக வருங்க. இந்த மாதிரியான கிடாரிகளையும் நல்ல மயிலையோ செவலையோ காரியோ காராம்பசுவோ நம்ம இன்றைக்கி தேர்வு பண்ணி வாங்கலை அப்படின்னா இன்னும் பார்த்திங்கன்னா 2 வருஷம் கழித்து நம்ம பால் தேவைக்காக ஒரு காங்கை மாடு வாங்கணும்னு நினச்சா கட்டாயமாக வாங்க முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது. நிறைய மாடுகள் சந்தைகளில் இளம் செனை மாடுகள் 3 மாதத்துலேருந்து 8 மாத செனை வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ அடிமாடுகளாக போய்கிட்டே இருக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. விவசாயி தங்களுடைய மாடு விற்க முடியலைன்னா சந்தை கொண்டு போய் தான் விற்பாங்க. வாங்குறவங்ககிட்ட அதை சொல்லியும் விற்கலாம், சொல்லாமல் விற்கலாம். வாங்குறவங்களுக்கு அந்த மாடு ஒரு பொருளாக தான் தெரியுமா ஒழிஞ்சு அது செனையா செனை இல்லையா அப்படிங்கிறத அவங்க பார்க்க மாட்டாங்க. அதனுடைய மதிப்பு ஒத்து வந்ததுன்னா உடனடியாக வியாபாரம் நடந்துருதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க, 4 பல்லு தரமான எருமை கிடாரிங்க. கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா கிடா கண்ணுங்க. கண்ணுக்கான வயசு பார்த்திங்கன்னா 50 நாட்கள் ஆகுதுங்க. நல்ல பால் கொடுத்து வச்சுருக்குறாங்க. தரமான எருமை கிடாரி. நெத்தியில் மட்டும் சுட்டி இருக்குதுங்க. பல்லு 4 பல்லு. ஈத்து முதல் ஈத்து. கண்ணுக்கு 50 நாள் ஆகுது. கிடாய் கன்று. கறவைக்கு ரொம்ப குணம். காம்பு ரொம்ப பூங்காம்புங்க. இதே வீடியோவில் பின்னாடி நம்ம மாடு வாங்கின இடத்துல மாட்டினுடைய உரிமையாளர் கறந்த வீடியோவும் அதுலேயே நம்ம இணைச்சிருக்கிறோங்க. அதனால் உங்களுக்கு தரமான எருமை வேணும், நல்ல இளம் பொருளாக கிடா கண்ணோட பெண்கள் கறக்கிற மாதிரி, பெண்கள் பால் கறக்கிற மாதிரி குணவனத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க.
உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க, அட்வான்ஸ் பண்ணிக்கங்க. பாலோட அளவீடு தற்போதைக்கு 3, சாயங்காலம் 2:30 இந்த மாதிரி வந்துட்டுருக்குதுங்க. ஆனால் மாட்டினுடைய உரிமையாளர் வந்து காலையில் 2:30 to 3, சாயங்காலம் 1.5 லிட்டர் தான் கறப்பாங்க. மீதி பாலை கண்ணுக்கு விட்டுட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் கன்று வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஊத்தமாக இருக்குதுங்க. கிடா கன்றுகள் பால் வற்றும்போது நல்லா வச்சுருந்தா 15,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபா வரைக்கும் விற்குங்க. அந்த அளவுக்கு கிடா கன்றுகளுக்கு சந்தைகளில் அவ்வளோ மதிப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இந்த கன்று எருமை பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். கன்று எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 48,000 ரூபாய்ங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டி, இளம்பொருள், கறவைக்கு ஒழுக்கம், 5 குடி பால் நம்ம கறந்துக்கலாம். ஆண்களும் கறக்கலாம், பெண்களும் கறக்கலாம். வெச்ச கால் நகராது. உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா தேர்வு பண்ணுங்கள். விற்பனை விலை 48,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம், சிவகிரிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.